குக்கீஸ் குழப்பம். ஒரு பெண் பெரிய விமான நிலையத்தில் தன் விமானத்திற்காக காத்திருந்தாள். விமானம் தாமதமானதால் அவள் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டியிருந்தது. அவள் ஒரு புத்தகத்தையும் ஒரு பாக்கெட் குக்கீஸ்களையும் வாங்கிக் கொண்டு நேரத்தை கடத்த ஒரு நாற்காலியில் அமர்ந்தாள். அவளுக்கு அடுத்த நாற்காலியில் ஒரு பாக்கெட் குக்கீஸும் அதன் அருகில் ஒரு மனிதன் பத்திரிகை படித்துக் கொண்டும் இருந்தான். அவள் ஒரு குக்கீஸை எடுத்தாள். அவளை ஆச்சரியப்படுத்தும் விதமாக அந்த மனிதனும் ஒன்றை எடுத்தான். இது அவளுக்கு கோபத்தை உண்டாக்கியது. ஆனால் அவள் எதுவும் சொல்லாமல் தொடர்ந்து படித்துக் கொண்டிருந்தாள். ஒவ்வொரு முறை அவள் ஒரு குக்கீஸை எடுக்கும் போதும் அந்த மனிதனும் ஒன்றை எடுத்தான். அவளது கோபம் அதிகரித்தது. ஆனால் கூட்டமான விமான நிலையத்தில் சத்தம் போட விரும்பவில்லை. கடைசியாக ஒரே ஒரு குக்கீஸ் மட்டுமே இருந்ததை கண்டபோது அவள் நினைத்தாள், இந்த முட்டாள் என்ன செய்யப் போகிறான் என்று பார்ப்பது சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் அவள் எண்ணங்களை படித்தது போல அந்த மனிதன் கடைசி குக்கீஸை எடுத்து அதை பாதியாக உடைத்து ஒரு பாதியை அவளிடம் கொடுத்தான். இவை அனைத்தையும் அவன் அவளை பார்க்காமலேயே செய்தான். இது அவளுக்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்தியது. அவள் எழுந்து தன் உடைமைகளை எடுத்துக்கொண்டு கோபமாக அங்கிருந்து கிளம்பினாள். பின்னர் அவள் விமானத்தில் அமர்ந்து தனது கண்ணாடியை எடுக்க பையில் கையை விட்டபோது ஒரு பாக்கெட் குக்கீஸை வெளியே எடுத்தாள். அப்போதுதான் அவளுக்கு ஞாபகம் வந்தது, தனது சொந்த குக்கீஸ் பாக்கெட்டை தான் முன்னதாக பையில் வைத்திருந்தாள் என்று. அவள் யாரை முட்டாள் என்று நினைத்தாளோ அந்த மனிதன் தன் குக்கீஸ்களை அவளிடம் கோபமோ புகாரோ இல்லாமல் அன்புடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறான். அவள் தன் தவறை உணர்ந்து வெட்கத்தால் நிரம்பினாள். ஆனால் நடந்ததை மாற்ற முடியவில்லை. நீதி. இந்த கதை நமக்கு ஒரு விஷயத்தை கற்பிக்கிறது. அனுமானங்களை உருவாக்குவதில் கவனமாக இருக்க வேண்டும். கோபப்படுவதற்கு அல்லது விரக்தி அடைவதற்கு முன் நாம் தவறு செய்யக்கூடும் என்பதற்கான சாத்தியக்கூறுகளை கருத்தில் கொள்ளுங்கள். சில நேரங்களில் நாம் சூழ்நிலைகளை தவறாக புரிந்து கொள்கிறோம். அவ்வாறு செய்வதன் மூலம் நமக்கு வழங்கப்படும் அன்பை நாம் இழக்க நேரிடும். பொறுமையும் பணிவும் தவறான புரிதல்களையும் தேவையற்ற மோதல்களையும் தடுக்கலாம் இருக்கும். இது போன்ற கதைகளுக்கு கதைகள் ஆரம்பம். சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.